ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை லெக்சர். ஸோ நம்ம இப்போ என்ன சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆல்கஹால் ஃபீனால் எஸ்டர் அந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் இந்த டாப்பிக்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட் குளோரைடு அண்ட் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் டு ஃபார்ம் எஸ்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே மெயினாக படிச்சிருப்பீங்க. அதாவது எஸ்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆர் COOH, அதாவது ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட், இதுல இருந்து நீங்க எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ணணும். அதாவது இங்க இருந்து ஒரு ஹெச்சையும் இங்க இருந்து நான் ஒரு OHையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா எஸ்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஆர் COOR இதை என்னன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னா எஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம், ஓகேவா? சரி, இப்போ 11th ஸ்டாண்டர்டில் என்னது அப்படி எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆல்கஹாலும் ஃபீனாலும் எது கூட மட்டும் ரியாக்ட் ஆகலை அப்படின்னா வெறும் ஆசிட் கூட மட்டும் ரியாக்ட் ஆகலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆசிட் குளோரைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆசிட் ஆன்ஹைட்ரேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் இப்போது 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இந்த 3 ரியாக்ஷனையும் பாருங்களேன். இப்போ ROHஆகவும் இருக்கலாம், இல்லை AROHஆகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ROH அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஆல்கைல் குரூப் கூட என்ன இருக்குது அப்படின்னா OH குரூப் இருக்குன்னு அர்த்தம். இதை தான் உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ROH, அந்த R குரூப்பில் எந்த ஒரு ஆல்கைல் குரூப் வேணாலும் இருக்கலாம். இப்போ AR எதை குறிக்கும் அப்படின்னா அரோமேட்டிக் ரிங்கை குறிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபீனாலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த ARங்கிறது ஒரு பென்சின் ரிங்கை குறிக்கும், ஓகேவா? ஸோ OH. ஸோ இது ரெண்டு சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனை வேணாலும் இருக்கலாம். அதனால தான் காமனாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா AR/ROHன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் போக போக பழகிரும் உங்களுக்கு. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு ROHன்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த மெத்தனால் எது கூட ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன மீடியமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசிட்டிக் மீடியமில் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நீட் இல்லை JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியம்தான். இல்லை நார்மலாக போர்டு எக்ஸாமுக்கு தான் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சீரியஸாக இவ்வளோக்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? பட் ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். சரி, இப்போ இங்கே வரும். இப்போது இங்கே ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து டீட்டெயிலாக வரைய போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ நான் R அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டாகவே எடுக்கிறேன். இப்போ CH3 C ஆசிட் தானே, சாரி நம்ம ஆல்கஹால் தானே எடுத்தோம், அப்படின்னா CH3OH எடுத்தாலே போதும். ஸோ CH3OH. ஸோ இதை தான் உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா R bond OHன்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் AR வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் பென்சின் ரிங் எடுத்துருக்கணும். இப்போ நான் இதை எது கூட ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆசிடை வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன். எதுக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இது ஒரு ஆசிட், ஓகேவா? ஸோ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சைடு CH3COOH உங்கள் அசிட்டிக் ஆசிடை தான் நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன், ஓகேவா? இப்போ இதிலிருந்து நான் எதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதிலிருந்து நான் வாட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். வேற ஒரு கலர் வச்சுருவோம், ரெட் வச்சுருவோம். ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறனால நான் ரெட் வச்சிடுறேன். அப்போ இதிலிருந்து எந்த ரிமூவ் ஆயிரும் அப்படின்னா எனக்கு வாட்டர் ரிமூவ் ஆயிரும். அப்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்களேன். CH3 பாண்ட் O, மறுபடி C டபுள் பாண்ட் O, இங்கே வந்து CH3. அப்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா R பாண்ட் O பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் R, இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குரூப்புக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எஸ்டர் குரூப், அதாவது COO. அதுதான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா எஸ்டர் குரூப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க, ROCOR டேஷ். R டேஷ் அப்படின்னா இங்கே நான் எடுத்த குரூப் வேற, இங்கே நான் எடுத்த குரூப் வேறன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே தெளிவாக நான் எழுதியிருக்கேன். நான் இங்கே ரெண்டையுமே ஒரே குரூப் எடுத்தனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கேயும் R இங்கேயும் Rன்னு எடுத்தேன். ஒருவேளை நான் இந்த இடத்துல வேற ஒரு குரூப் எடுத்திருந்தேன் அப்படின்னா இப்போ C2H5 எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா R டேஷ்ன்னு மாறி இருக்கும். அப்போ நான் இங்கேயும் மாற்றணும், ஏன்னா ரியாக்டன் சைடும் அதை மாட்டணும், C2H5 இருக்கும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட், ஓகேவா? இப்போ ரெண்டாவது ரியாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்ஹைட்ரேட், ஓகேவா?
ஸோ இந்த ஆன்ஹைட்ரேட்டை பார்த்தாலே ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது எங்கேருந்து வந்துச்சு, இதை எப்படி எழுத அப்படிங்கிறது. நார்மல் அசிட்டிக் ஆசிடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா நார்மல் ஜென்ரலாக நான் இப்போ ஒரு ஆசிட் எழுதுறேன். அப்போ RC டபுள் பாண்ட் OHன்னு வருமா? இப்போ நான் இன்னொரு ஆசிடையும் அதே மாதிரி எழுதுறேன். RC டபுள் பாண்ட் OHன்னு எழுதுறேன். இப்போ ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்டர் இல்லை வாட்டர் ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இதுல இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாட்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? RC டபுள் பாண்ட் OC டபுள் பாண்ட் OR. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு RCO இருக்கு, இங்கேயும் ஒரு RCO இருக்கு. அப்போ ரெண்டையுமே நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா RCO டுவைஸ் ஒரு O மட்டும் தனியாக இருக்கா, அது எங்கே வந்துடும் அப்படின்னா வெளியில் வந்துடும். இதை தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆன்ஹைட்ரைட் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளாக வந்துட்டா இதுதான் ஆன்ஹைட்ரைட். இப்படி தான் ஆன்ஹைட்ரைட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் ஆன்ஹைட்ரேட் எடுக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் ஒரு ஆல்கஹால் எடுக்கேன், CH3OH. ஓகேவா, CH3OH. இப்போது ஆன்ஹைட்ரேட்டுக்கு நான் என்ன எடுக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குரூப் எடுக்கேன், CH3 C டபுள் பாண்ட் O பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் CH3 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதுதான் ஆன்ஹைட்ரேட். இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும், ஆன்ஹைட்ரேட் எப்படி செப்பரேட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ இந்த பாண்ட் எங்கே போயிடும் அப்படின்னா இந்த O இருக்கிற இடத்துக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாலிகுல் பார்க்க எப்படி மாறிடும் அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O, இது பாண்டை லூஸ் பண்ணனால இது என்னவா மாறிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த சைடு எனக்கு என்ன வரும் அப்படின்னா CH3 COO மைனஸாக மாறிடும். ஓகேவா, இந்த ரெண்டு குரூப்பையும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க. இப்போ இந்த CH3 COO மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகி இதை எதை எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை எடுக்க ட்ரை பண்ணும். இமேஜின் பண்ணுங்க, இந்த ஹைட்ரஜனை இப்போ இதை எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து போயிடும், அதாவது H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அப்போ H ப்ளஸ்ஸாக போயிருச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் எங்கே அட்டாச் ஆயிரும்னா இங்கே அட்டாச் ஆயிரும். அப்போ ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிட்டு, அப்போ இங்கே என்ன சார்ஜ் இப்போ எனக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னா மைனஸ். அப்போ இந்த மைனஸ் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. இந்த மைனஸ் எதை போய் அட்ராக்ட் பண்ணோம்? நீங்களே யோசிங்க. இந்த மைனஸ் அப்போ எதை போய் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ளதை போய் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே உள்ளது கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போது அதுவும் இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்த குரூப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த குரூப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரிவர்ஸில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த குரூப் வந்து அட்டாச் ஆயிரும். அப்போது C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ரியாக்ஷன்ஸ். நம்ம இதுதான் கடைசியில் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நான் எல்லாமே டெலீட் பண்ணி வரைஞ்சேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டு தான் என்னோட ப்ராடக்டாக இருந்திருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆசிட் குளோரைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆசிட் குளோரைட் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆசிட் எழுதுவோம், RC டபுள் பாண்ட் OH. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆசிட். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு OH மைனஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்களேன். இப்போ இந்த OH மைனஸ்க்கு பதில் நான் ஒரு Cl மைனஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். அப்போது ஒரு ஆசிடில் நான் குளோரின் ஆட் பண்ணனால தான் இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆசிட் குளோரைட். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இப்படி தான் ஆசிட் குளோரைட் ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, இப்போ உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலை ஆசிட் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் அதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் இருந்து ஒரு நீட் ப்ராப்ளமும் வரலாம். ஓகேவா, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். இதிலேருந்து நான் எதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு HCl ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ HCl ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு HCl நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்களேன், RC டபுள் பாண்ட் ORன்னு மாறிடும். அப்போ இதுவும் என்னது தான் அப்படின்னா ஒரு வகையில் எஸ்டர் தான். ஓகேவா, ஸோ என்னால் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்னா 3 இதில் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணேன், 2வது இதில் ஆன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணேன், கடைசியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுறேன். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணிங்கன்னா இந்த ரியாக்ஷன் எந்த சிச்சுவேஷனில் நடக்கும் அப்படின்னா பேசிக் கண்டிஷனில் தான் நடக்கும். அதனால தான் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பீரிடின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இந்த HCl ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் ஆகிற HCl ஃபுல்லாக எது கூட ரியாக்ட் ஆகிரும் அப்படின்னா இந்த பேஸ் கூட ரியாக்ட் ஆகி வெளியில் போய்கிட்டே இருக்கும். அப்போ ரியாக்ஷன் எனக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஆனால் மொதல் 2 ரியாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 2 ரியாக்ஷனில் நான் வாட்டரை எலிமினேட் பண்ணணும், வெளியில் எடுக்கணும். அப்போ வாட்டரை எலிமினேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னது அப்படின்னா H2SO4. ஏன்னா H2SO4 அப்படிங்கிறது
ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அது வந்து எனக்கு வாட்டரை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மொதல் 2 ரியாக்ஷனில் வந்து H ப்ளஸ் இருக்கும், முக்கியமாக H2SO4 எடுத்திருப்பாங்க. இதே தேர்ட் ரியாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா பிரிடின் இருக்கும். ஏன்னா இந்த வெளியில் வர்ற HCl எதிரி. ஓகே, இப்போ நீங்கள் கீழே உள்ளதை வாசிங்க அப்படின்னாலே அந்த டீட்டெயில் இருக்கும். இந்த ரியாக்ஷன் வித் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் இதான். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆசிட் ஆன்ஹைட்ரேட், ஓகேவா, இஸ் கேரிட் அவுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அதான் சொன்னேன், இந்த 2 ரியாக்ஷனுமே ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் பிரசன்ஸில் தான் நடக்கும். The reaction is reversible and therefore water is removed as soon as it formed. ஸோ இது வந்து லீ சாட்லியர் பிரின்சிபல். ஏன்னா நீங்கள் வாட்டரை ரிமூவ் பண்ண ஈக்லிபிரியம் எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃபார்வர்டில் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். The reaction with acid chloride is carried out in the presence of base pyridine. நான் இதை தான் சொன்னேன். ஸோ இந்த ஃபைனல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கண்டிஷனில் நடக்கும் அப்படின்னா பேசிக் கண்டிஷனில் நடக்கும். முக்கியமாக எதை எடுக்கிறாங்க அப்படின்னா pyridine யூஸ் பண்ணுறாங்க. So as to neutralize HCl which is formed during the reaction. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த pyridine எது கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா HCl கூட ரியாக்ட் ஆகி வெளியில் போய்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் ரியாக்ஷனும் எப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ஃபார்வர்டில் ஷிஃப்ட் ஆகும். அப்போ எனக்கு ப்ராடக்ட்டும் நிறையா கிடைக்கும். ஓகேவா, இட் ஷிஃப்ட்ஸ் த ஈக்லிபிரியம் டு த ரைட் ஹேண்ட் சைடு. The introduction of acetyl CH3CO group in alcohol or phenol is known. ஓகே, இப்போ கீழே வந்து இன்னொரு கான்செப்ட் வருது. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா அசிட்டைலேஷன். ஓகேவா, ஸோ அசிட்டைலேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அசிட்டைலேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அசிட்டைல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இந்த இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே உள்ள ரியாக்ஷனை தான் நான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, ஸோ உங்கள் புக்கில் வந்து சாலிசிலிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க. நான் OH மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன், ஏன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஆன்ஹைட்ரேட் தான் இது. ஓகேவா, நான் போன தடவை ஸ்ட்ரைட்டாக எழுதினேன், இந்த தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரியாக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி இதில் இருக்கிற ஒரு பாண்ட் எங்கே வந்துடும் அப்படின்னா ஓக்கு வந்துடும். அப்போ இந்த பாண்டு பார்க்க எப்படி வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். அதாவது இந்த ஓல மைனஸ் சார்ஜ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே இதை பார்த்தோம். இப்போ எனக்கு எது தேவையில்லை அப்படின்னா இந்த இது தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ இது ஒரு பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது எது கூட போய் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா இந்த H ப்ளஸ் கூட போய் ரியாக்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த H ப்ளஸை ரிமூவ் பண்ணிடும். அப்போ H ப்ளஸ் எது கூட போய் சேர்ந்துடும் அப்படின்னா இது கூட போய் சேர்ந்துடும். அப்போ இதை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன குரூப் அப்படின்னா CH3COOH மாறிடும். அப்போது ஒரு அசிட்டிக் ஆசிடாக மாறி இது வந்து சொல்யூஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நானும் என் ஸ்க்ரீன்ல இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த குரூப்புக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அசிட்டைல். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அப்போது அசிட்டைலோட சார்ஜ் என்னவா இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் இருக்குது. அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல இப்போ சாலிசிலிக் ஆசிட் இருந்த இடத்துல நான் இதை டெலீட் பண்ணாமல் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போது இது ஃபஸ்ட்டு சாலிசிலிக் ஆசிடாக இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த மைனஸ் இருக்கிற இடத்துல யார் வந்து அட்டாச் ஆயிடுவா அப்படின்னா நம்ம அசிட்டைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிரும். அதனால தான் இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்போம். இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது அப்படின்னா ஆஸ்பிரின் அப்படின்னு நம்ம டேப்லெட் நேம்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அதுதான் இது. ஓகேவா, ஸோ அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் இது என்ன கண்டிஷனில் நடக்கும் அப்படின்னா அசிடிக் கண்டிஷனில் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு காம்பவுண்டில் அசிட்டைல் குரூப்பை ஆட் பண்ணுறனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது அப்படின்னா அசிட்டைலேஷன். ஓகேவா, ஸோ இதை தான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரியாக்ஷனை தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டீட்டெயிலாக வரைஞ்சிருந்தேன். ஓகேவா, ஸோ இங்கே நேமை பார்த்தீங்கன்னா தெரியும், சாலிசிலிக் ஆசிட், ஹைட்ரஜன் இருந்த இடத்துல நான் என்ன குரூப் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அசிட்டைல் குரூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு பேர் என்னன்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். ஓகே, இதுக்கு அடுத்து உள்ளதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்லாம் உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ரியாக்ஷன் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். ஓகே, ஸோ என்னென்ன ரியாக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைடு. ஆல்கஹால் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் ஹேலைட் டு ஃபார்ம் ஆல்கைல் ஹேலைடு. இதை வந்து நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். The difference in reactivity of 3 classes of alcohol with HCl distinguish them from one another. அதாவது லூகாஸ் டெஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ லூகாஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் HCl in presence of zinc chloride. ஓகேவா, ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 3 வகையான இது இருக்குது. இப்போது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு 3 வகையான ஆல்கஹால் இருக்குது. ஸோ இந்த 3 வகையான ஆல்கஹாலையும் நம்ம எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட இமேஜின் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுக்கன்னு வச்சுக்கோங்களேன், CH3OH. இது வந்து பிரைமரி ஆல்கஹால். இப்போ இது செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும். OH, இங்கே ஒரு CH3, இங்கே வந்து ஒரு H. அடுத்து கடைசியில் டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, ஸோ 3 வகையான ஆல்கஹால் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது.
இப்போ நான் இந்த 3யுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லூகாஸ் டெஸ்ட் கூட அதாவது லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னா, அவங்க கான்சன்ட்ரேட்டட் HCl இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைடு ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 3யுமே லூகாஸ் டெஸ்ட் பண்றேன். ஸோ லூகாஸ் டெஸ்ட் ஃபுல்லாக எழுதுற LT அப்படின்னு போடுறேன். ஸோ லூகாஸ் டெஸ்ட் ஓகே. அந்த லூகாஸ் டெஸ்ட்டில் உள்ள லூகாஸ் ரியேஜெண்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் டெஸ்ட் டியூப் வந்து ஒரு மாதிரி கலங்களாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ப்ரிசிப்டேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டெர்ஷியரியில் இமீடியட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த லூகாஸ் டெஸ்ட் ஆட் பண்ணோடனே இமீடியட்டாக இது வந்து அந்த டர்பிடிட்டி கொடுக்கும். இமீடியட்லி ஃபார்ம் டர்பிடிட்டி. எது? டெர்ஷரி வந்து உடனே கொடுத்துரும். இப்போ செகண்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் டேக் லைக் 5 to 10 minutes, சில நேரம் 10 to 15 minutes வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் ஃபார்ம் ஆகும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக ஃபார்ம் ஆகும். ஆனால் இப்போ நான் பிரைமரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் எதுவுமே ஃபார்ம் ஆகாது, நோ டர்பிடிட்டி. அப்போது இது டர்பிடிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சே நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, நீங்கள் எனக்கு கொடுத்த ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இன் கேஸ் ஆஃப் டெர்ஷரி ஆல்கஹால் டர்பிடிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இமீடியட்லி. அதே இது பிரைமரி ஆல்கஹால் டு நாட் ப்ரொடியூஸ் டர்பிடிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ரூம் டெம்பரேச்சருங்கிறது கண்டிஷனும் முக்கியம் ஓகேவா? ஏன்னா டெம்பரேச்சரை மாற்றினீங்க அப்படின்னா எப்போவுமே ரியாக்ஷன்ஸ் வந்து மாறும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இந்த வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்கலாம், அதனால அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பேராவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ஒரு ஆல்கஹாலை வந்து பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா ஆல்கைல் ஹேலைட்ஸாக மாறிடும். ஸோ இதை ஒரு சிம்பிள் ரியாக்ஷனில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ROH எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ROH எடுத்து அதை வந்து நான் பாஸ்பரஸ் ஹேலைடு கூட போட்டேன் அப்படின்னா, அதாவது PX3 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா RX இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன பாண்டு உடஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த பாண்டு உடஞ்சிருக்கு. அது கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் உடைய போய் தான் எனக்கு இது ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நான் இதை ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் எழுதுறேன் அப்படின்னா, இப்போ CH3OH எடுக்கேன். இங்கே வந்து நான் என்ன எடுக்கேன் அப்படின்னா PBr3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா CH3Br அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ எனக்கு ஆல்கைல் புரோமைட் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன பாண்ட் உடஞ்சிருக்கு அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் உடஞ்சிருக்கு. டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பேஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க, இதில் கொஞ்சம் நிறையா படிக்கணும் ஓகேவா? ஆல்கஹால் அண்டர்கோ டீஹைட்ரேஷன் ரிமூவல் ஆஃப் மாலிகுல் ஆஃப் வாட்டர் மாலிகுல், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்னு எழுதுனாலே போதும் ஓகேவா? டு ஃபார்ம் ஆல்கீன்ஸ் ஆன் ட்ரீட்டிங் வித் புரோட்டிக் ஆசிட். அதாவது புரோட்டிக் ஆசிட்னா ஒன்றும் கிடையாது, H+ ரிலீஸ் பண்ணுற ஆசிட். உதாரணத்துக்கு H2SO4, H3PO4, HNO3 இதெல்லாம் H+ ரிலீஸ் பண்ணும். இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா புரோட்டிக் ஆசிட்னு சொல்லுவேன். ஸோ கான்சென்ட்ரேட்டட் நல்லா கவனிச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஓகேவா? ஆர் கேட்டலிஸ்ட் சச்சஸ் ஆன்ஹைட்ரேட் ஜிங்க் குளோரைட் ஆர் அலுமினா. ஓகே, ஸோ வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ரியேஜென்ட் இருக்குது. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, பக்கத்து கார்பனில் என்ன இருக்குது அப்படின்னா OH இருக்குது. அப்போ நான் இதை வந்து ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணேன்னா இது என்ன பண்ணிடும்னா இந்த ரெண்டையும் வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் மாலிகுல் என்னவாயிருச்சு அப்படின்னா ரிமூவ் ஆயிருச்சு. இப்போது எத்தனால் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி ஆல்கஹால். மேலே உள்ளதை தான் கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா? நான் மேலே உள்ள எக்ஸாம்பிளையே இப்படி வரைஞ்சிருக்கலாம். நான் ஒரே ஒன்று வரைஞ்சி காட்டுறேன். இப்போது கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஹைட்ரஜன் இருந்துச்சு, பக்கத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா OH இருந்துச்சு ஓகேவா? ஸோ இங்கே வந்து OH போட்டிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் இதை எது கூட ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா H2SO4 கூட ரியாக்ட் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க, H2SO4 இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். இப்போது ரிமூவ்ஸ் வாட்டர் மாலிகுல். அப்போ நான் எந்த வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா OHக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்? C+C H இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஓகேவா? இதை தான் உங்கள் புக்கில் வந்து CH2+CH2ன்னு கொடுத்துருக்கலாம் ஓகேவா? ஸோ நான் ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணனால இப்போ இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு ஆல்கீனா மாறிடுச்சு, டபுள் பாண்ட் சிஸ்டமாக மாறிடுச்சு ஓகே. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஆர் டீஹைட்ரேட்டட் அண்டர் மைல்டர் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ இது செகண்டரி ஆல்கஹால், இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால்.
இப்போ இங்கே உள்ள கண்டிஷனை பாருங்களேன், இது வந்து 85% ஆசிட் எடுத்துருக்கணும், அதே மாதிரி 440 கெல்வின் எடுக்கணும். ஆனால் டெர்ஷரிக்கு வெறும் 20% ஆசிட் எடுத்தாலே போதும். அதுவும் டெம்பரேச்சரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறைச்சிருக்கோம். அப்போ மேலே உள்ளதை பார்ப்போம். மேலே கண்டிஷனை பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 443 கெல்வின் இருக்கு, இதோட அதிகமாக இருக்கு. அப்போது ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால் ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிடுது அப்படின்னா வாட்டரை வந்து லூஸ் பண்ணிடுது. இப்போது இது கீழே ஒரு ஆர்டர் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரிலேட்டிவ் ஈஸ் ஆர் டீஹைட்ரேஷன், அதாவது டெர்ஷரி இஸ் கிரேட்டர் தேன் செகண்டரி, செகண்டரி இஸ் கிரேட்டர் தேன் பிரைமரி. ஸோ இது எதனால இது வந்து இப்படி டெர்ஷரி வந்து இந்த ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிறத கீழே மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிசமை ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு இது மட்டும் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் 1ல் என்ன நடக்கும் அப்படின்னா புரோட்டோனேஷன் நடக்கும். ஸ்டெப் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் நடக்கும். ஸ்டெப் 3ல் என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான். இப்போ இதை தான் நான் வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன், 3 ஸ்டெப் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஸ்டெப் 1ல் புரோட்டோனேஷன், ஸ்டெப் 2ல் வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், ஸ்டெப் 3ல் வந்து ஆல்கீன் ஃபார்மேஷன். இப்போது நான் வந்து 3 ஆல்கஹால் வரைய போகிறேன். ஒன்று பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்று செகண்டரி ஆல்கஹால், இன்னொன்று வந்து டெர்ஷரி. ஓகே, ஸோ 3யுமே ஒரே மாதிரி தான் வரைகிறேன். இந்த மாதிரி வரைகிறதுக்கு பதிலாக நான் ஆர் அப்படின்னு போட்டு வரைகிறேன், ஏன்னா அப்படின்னா ஜென்ரல் ஆயிரும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்டெப் 1, ஓகே, ஸ்டெப் 1ல் என்ன நடக்கு அப்படின்னா புரோட்டோனேஷன் நடக்கு. நம்ம ஆசிட் கண்டிஷனை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நம்ம ஆசிட் கண்டிஷனில் ரியாக்ஷன் பண்ணும்போது H+, ஓகேவா, இங்கே ஒரு H+ இருக்குது. இந்த H+ வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவில் இருக்கிற லோன் பேர் எதை போய் அட்டாச் பண்ணும் அப்படின்னா இந்த H+ போய் அட்டாச் பண்ணும். அப்போ H+ போய் அட்டாச் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஓ ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜனில் என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இந்த ஸ்டெப்பை தான் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா புரோட்டோனேஷன் அப்படிங்கிறேன். புரோட்டோனேஷன், ஓகே, புரோட்டோனேஷன், இதை தான் நான் புரோட்டோனேஷன் அப்படிங்கிறேன். இப்போது ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் ஒரு ஸ்டேபிளான காம்பவுண்ட். ஓகேவா, அப்போ இந்த வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆர் குரூப்லேருந்து வெளியில் போயிடும். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா R+ ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த R+ என்னவா இருக்கலாம் அப்படின்னா பிரைமரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம், டெர்ஷரியாக இருக்கலாம். இப்போ நான் 3யுமே வரைகிறேன். ஸோ கார்போகேட்டையான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ், ஓகேவா, இப்போ CH3 நான் இந்த மாதிரி ப்ளஸ் வரைகிறேன். ஸோ பிரைமரி அப்படிங்கிறனால நான் இங்கே ஒரு CH3 எடுத்துக்கிடுறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை, இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் இதை லைட்டாக மாடிஃபை பண்ணேன் அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எனக்கு 3மே கிடச்சிரும். ஓகே, இப்போ என் கையில் 3மே வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இப்போது நீங்களே சொல்லுங்கள், இந்த கார்போகேட்டையானில் எது வந்து மோர் ஸ்டேபிள், பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸ்டெபிலிட்டி ஆர்டரை பார்த்தோம் அப்படின்னா டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி. அப்போது ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் தான் நல்லா வேகமாக ஃபார்ம் ஆவா அப்படின்னா டெர்ஷரி தான் நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால தான் இந்த ஸ்டெப்பு தான் அப்போ என்ன பண்ணுது, அந்த ஸ்டெப் 2 தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டை ஆக்சுவலாக இங்கே டிசைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்து இப்போ ஆல்கீனுக்கு வருவோம். ஆல்கீன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, இது எல்லாத்துலேயுமே ஈஸி தான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிரும் அப்படின்னா எலிமினேட் ஆயிரும். இப்போ இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற பாண்டு தான் என்னவாகும் அப்படின்னா உள்ளே வரும். அப்படி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு காணாமல் போயிடும், இந்த பாண்டும் காணாமல் போயிடும். அப்போது இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் ஆல்கீன் ஃபார்மேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கேருந்து நான் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ CH2 இங்கே டபுள் பாண்ட் ஆயிரும், ப்ளஸ்ஸும் ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுவீங்க, இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் என்னோட தேர்ட் ஸ்டெப்பு, ஆல்கீன் ஃபார்மேஷன். ஸோ இவ்வளோ தான் உங்கள் மெக்கானிசம். ஓகேவா, இதில் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டெப் 1 என்னது அப்படின்னா புரோட்டோனேஷன், ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா ஆல்கீன் ஃபார்மேஷன். ஏன் இந்த ரியாக்ஷன் டெர்ஷரிக்கு ஃபேவர் ஆகுது அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இஸ் த ஸ்லோவர் ஸ்டெப். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்போம். ஓகேவா, நானும் அதை தான் சொன்னேன். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எது நிறையா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ஸ்டெப் 2 தான் உங்களுக்கு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஓகேவா, ஆக்சிடேஷன் அப்படின்னா இந்த இடத்துல மோஸ்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த கான்செப்டில் தான் நடக்கும். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட்
வித் cleavage ஆஃப் OH அண்ட் CH பாண்ட். இதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பாண்ட்லாம் உடையும் அப்படின்னா CH பாண்ட் உடையும், இன்னொன்று OH பாண்ட் உடையும். ஸோ டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆகும். Such a cleavage and formation of bond occur in oxidation reaction. These are known as dehydrogenation. Dehydrogenation na removal of H2. ஓகேவா? Reaction as these involve loss of dihydrogen from an alcohol molecule. Depending on the oxidizing agent used, primary alcohol is oxidized to an aldehyde, which in turn oxidized to carboxylic acid. So first of all நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஆக்சிடேஷன்லேயே நிறைய இது இருக்குது. இப்போ நமக்கு எப்போவுமே ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரே ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH3 CH2OHன்னு எடுக்கேன். CH2OH. இப்போது ரெண்டு விதம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு வீக்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எதுலேயே ரியாக்ஷன் நின்றும் அப்படின்னா ஆல்டிஹைட்லேயே ரியாக்ஷன் நின்றோம். இந்த மாதிரி ஆல்டிஹைட்லேயே ரியாக்ஷன் நின்றோம். ஆனால் ஒருவேளை நான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதே ரியாக்ஷனை நான் ஒருவேளை ஸ்ட்ராங்கில் எடுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்கிறேன். இப்போது வீக் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தால் ரியாக்ஷன் வந்து ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகாது. மறுபடியும் இந்த ரியாக்ஷன் கண்டினியூ ஆகி எங்கே போய் முடியும் அப்படின்னா ஆசிடில் போய் முடிஞ்சிருக்கும். CH3 C டபுள் பாண்ட் O OH இந்த மாதிரி போய் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ரியேஜென்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை என்னன்னு பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பாண்டெல்லாம் உடையிறத பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கீழே உள்ளதை படித்தோம் அப்படின்னா மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, ஒரு நிமிஷம். இது அப்படியே இருக்கட்டும். மேலே உள்ளதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது நான் ஒரு மாலிகுல் வரைகிறேன். CH3 CHOH. இப்போது இதை தான் நான் வரைஞ்சிருக்கேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா CH3 CH2OH இதை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இதிலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ண போகிறேன். சரி, வாட்டரில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதிலேருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த H2 ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இந்த H2 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா H2 வெளியில் போயிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்கள். CH3 C டபுள் பாண்ட் O, இங்கே மேலே ஒரு ஹைட்ரஜன் இருந்திருக்கும், அதை நான் சைடில் வரைகிறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்னென்ன பாண்டெலாம் உடையுது அப்படின்னா ஒரு CH பாண்டு உடையுது, வேறு என்ன பாண்டு உடையுது அப்படின்னா ஒரு OH பாண்டு உடையுது. இதை தான் உங்கள் புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆல்கஹால் எடுத்து அதை ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடாக மாறும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்தேன் அப்படின்னா அது ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறிடும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். ஸோ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சச்சஸ் அசிடிஃபைடு பொட்டாசியம் பெர்மேங்கனேட், அதாவது KMnO4 இன் பிரசன்ஸ் ஆஃப், நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம், அதாவது KMnO4 இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? அப்போ நீங்கள் பிரைமரி ஆல்கஹால் போட்டு இதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டு எதாக தான் இருக்கும் அப்படின்னா ஆசிடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆல்டிஹைடில் ரியாக்ஷன் நிற்காது. பெர்மேங்கனேட் ஆர் யூஸ்டு ஃபார் கெட்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃப்ரம் ஆல்கஹால் டைரக்ட்லி. அதாவது ஆல்டிஹைடில் நிற்கவே நிற்காது, ரியாக்ஷன் நிற்கவே நிற்காது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து எங்கே இது ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடில் தான் உங்களுக்கு எண்ட் ஸ்டாப்பே. இதே இதை நான் ஒரு குரோமேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா CrO3 in anhydrous medium is used as an oxidizing agent for the isolation of aldehyde. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் இதே இடத்துல KMnO4 in presence of H+ எடுக்கிறதுக்கு பதிலாக CrO3 in anhydrous condition எடுத்திருந்தேன் அப்படின்னா ரியாக்ஷன் எதுலேயே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னா ஆல்டிஹைட்லேயே ஸ்டாப் ஆயிரும். எது ஃபார்ம் ஆயிருக்காது அப்படின்னா ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போது ரெண்டுமே ஆக்சிடேஷன் தான். ஆனால் எனக்கு எந்த இடத்துல நான் ரியாக்ஷனை முடிக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியேஜென்ட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பிரைமரி ஏதோ ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்காங்க. இந்த ஆல்கஹால் இது பிரைமரியாகவும் இருக்கலாம், செகண்டரியாகவும் இருக்கலாம், டெர்ஷரியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட ரியாக்ஷன் எங்கே நின்றுது அப்படின்னா ஆல்டிஹைட்லேயே நின்றுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு வேளை நான் KMnO4 போட்டேன் அப்படின்னா ரியாக்ஷன் எங்கே தான் நிற்கும் அப்படின்னா ஆசிடில் தான் நிற்கும். ஓகே, a better reagent for oxidation of primary alcohol to aldehyde in a good yield is pyridium chlorochromate. இதை வந்து PCC அப்படின்பாங்க. இது ரொம்ப
ஃபேமஸ் ஆக்சுவலாக பிசிசி அப்படின்பாங்க. பிசிசி அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரே ஒரு சால்ட் கிடையாது. ஆக்சுவலாக 3 இது கம்பைன் ஆனது தான் பிசிசி. என்னெல்லாம் அப்படின்னா CrO3 இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடியம் ப்ளஸ் HCl. இந்த 3ஐயும் சேர்த்து ரியாக்ஷனில் ஆட் பண்ணுவாங்க. இந்த 3 சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இந்த பிரிடியம் குளோரோக்ரோமேட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வந்து மொத்தமாக உங்கள் புக்கில் கொடுத்தா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை ஷார்ட் ஃபார்மாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசிசி அப்படின்பாங்க. ஓகே, இந்த பிசிசியோட பிரைமரி கோலே என்னது அப்படின்னா ஆல்கஹால் என்னவா மாற்றிடும் அப்படின்னா ஆல்டிஹைடாக மாற்றிடும். அதுவும் முக்கியமாக இந்த பிரைமரி ஆல்கஹாலை இது என்னவா மாற்றும் அப்படின்னா நிறைய ஈல்டில் ஆல்டிஹைடு கொடுக்கும். அது நமக்கு நிறைய ஈல்டு கிடச்சிது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? செகண்டரி ஆல்கஹால் ஆர் ஆக்சிடைஸ் டு கீட்டோன். ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஜென்ரலான கான்செப்ட். பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். அதே இது செகண்டரியை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே என்னதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கீட்டோன் தான் ஃபார்ம் ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபர்தராக ஆல்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரொம்ப பேசிக். ஓகேவா? செகண்டரியை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களால் ஆல்கஹாலை மாற்ற முடியாது, சரி ஆல்டிஹைடை மாற்ற முடியாது. ஓகே, செகண்டரியை வந்து உங்களால் இதாக மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும் அப்படின்னா ஒரு பாண்டை உடச்சி தான் உங்களால் மாற்ற முடியும். ஆக்சிஜன் கார்பன் பாண்டை உடைக்க வேண்டியிருக்கும். அப்படி உடைக்காமல் நார்மலாக மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இங்கே கீழே ஃபுல்லுமே அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ரியேஜென்ட்டாக பற்றி பேசியிருப்பாங்க. டெர்ஷியரி ஆல்கஹால் டு நாட் அண்டர்கோ ஆக்சிடேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டெர்ஷியரி ஆல்கஹாலால் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ண முடியாது. இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் லாஜிக்காகவே யோசிச்சிங்க அப்படின்னா இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CH3 இங்கே வந்து OH இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஓவில் இருக்கிற ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு டபுள் பாண்டு போட்டேன் அப்படின்னா கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் வந்துடும் அப்படின்னா 5 பாண்ட் வந்துடும். இது வந்து ப்ராக்டிக்கலி என்னது அப்படின்னா இம்பாசிபிள். அப்போது இதால் ஆட்டோமேட்டிக்காகவே நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டெர்ஷியரியால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ டெர்ஷியரியில் என்ன ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா எலிமினேஷன் மட்டும்தான் நடக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் என்ன வரும் அப்படின்னா ரிலீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த OHம் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் முழுசாக வெளியில் போயிருச்சு அப்படின்னா இங்கே அதாவது ஒரு வாட்டர் மாலிகுலாம் நான் வெளியில் எடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் வேணால் நடக்கலாமே தவிர இங்கே என்ன நடக்க முடியாது அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஐ மீன் லாஜிக்கலாக வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ டெர்ஷியரி ஆல்கஹால் do not undergo oxidation reaction under strong reaction conditions such as strong oxidizing agent KMNO4 and elevated temperature அப்படின்னா ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? cleavage of various CC bond take place. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 6 கார்பன் சிஸ்டம் எடுக்கிறேன் அப்படின்னா KMNO4ஐயும் இந்த ஹை டெம்பரேச்சரையும் பார்த்தோம்னா இந்த கார்பன் பாண்டெலாம் உடஞ்சி எல்லாமே எனக்கு ஹெக்ஸனாலாக இருக்காது. சரி, அதாவது 6 மெம்பர் ஆல்டிகைடாவோ ஆசிடாவோ இருக்கிறதுக்கு பதிலாக அதோட கம்மியான மெம்பராக இருக்கலாம். ஒரு 3 மெம்பர் செயின் இருக்கலாம், இல்லை 2 மெம்பர் செயின் இருக்கலாம், இல்லைனா 4 மெம்பர் செயினாக இருக்கலாம். அதாவது சிம்பிளாக என்னென்னா செயின் உடஞ்சிரும். ஓகே, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாலாம் உங்களுக்கு எதுவும் எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஸோ நான் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. டேக் பிளேஸ் அண்ட் மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கண்டெய்னிங் லெஸர் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் ஃபார்ம்ட். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. when the vapor of a primary or a secondary alcohol are passed over heated copper. ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் முக்கியம் கிடையாது, ஆனால் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, இப்போது நான் ஒரு ஆல்கஹால், அதுவும் முக்கியமாக இந்த பிரைமரி ஆல்கஹாலையும் செகண்டரி ஆல்கஹாலையும் காப்பர் மீடியமில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்டட் டு ஆல்டிகைடு, செகண்டரி ஆல்கஹால் இஸ் கன்வெர்டட் இன்டு கீட்டோன். ஆனால் நீங்கள் டெர்ஷியரி ஆல்கஹாலை பாஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதால் ஆக்சிடைஸ் ஆக முடியாது. அதுக்கு பதிலாக என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? when a vapor of a primary or secondary alcohol are passed over heated copper, dehydrogenation take place and an aldehyde or ketone is formed while tertiary alcohol undergo dehydration. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மொதல் ரெண்டுலேயும் இருந்து எது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா H2 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்தும் H2 ரிலீஸ் ஆயிருக்கு, இதுலேருந்தும் H2 ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி இதிலேருந்து என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா H2O ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால் இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டெர்ஷரி ஆல்கஹால் இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு. ஆனால் செகண்டரி அண்ட் பிரைமரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா டீஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தியரியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போக போக இதோட லெவலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஒருவேளை இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே
கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு நீங்களே கையை தட்டிக்கோங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு டெடிகேஷனோட உட்காந்து படித்தா தான் கெமிஸ்ட்ரிலாம் உண்டு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.